A chain of events, ஒரு நிகழ்வுகளின் தொடர் சங்கிலி நம்மால் கவனிக்கப்படுகிறது. ஒரு குழந்தை பிறக்குது, அது வளருது, படிக்க போகுது, கல்யாணம் பண்ணிக்குது, நடுத்தர வயசாகுது, பிஸ்னஸ் பண்ணுது, கடைசியில் சாகுது. இந்த தொடர் நிகழ்வுகள் எல்லாம் ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸாக இருக்குது. இந்த தொடர் நிகழ்வுகளிலே இன்னொரு நிகழ்வை நீங்கள் புகுத்தும் போது அது எந்த ஸ்டேஜில் நீங்கள் புகுத்துறீங்களோ அதை பொறுத்து அது அந்த ஸ்டேஜிலிருந்து ஒரு 5வது ஸ்டேஜ் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் என்பது பகவானுக்கு தெரியும். இப்போது நீங்கள் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணி எனக்கு ஒரு நல்ல நேரமாக காட்டி விடு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான்? நீங்கள் ஆரம்பிக்கிற தொழில் இந்த நாள் இந்த மணி என்று நீங்கள் குறித்து வைத்திருந்தீர்கள் என்றால், இந்த நாள் இந்த மணியிலே ஆரம்பித்தான்னா 1 மாதம் கழித்து அந்த தொடர் நிகழ்வுகளிலே காலம் என்ற கன்வேயர் பெல்ட்டு என்ன பண்ணுன்னா 1 மாதம் கழித்து ஒரு பெரிய விபத்தை அதை ஏற்படுத்தும். அப்போ இவன் நொடிச்சு போவான். அப்போ பகவான் என்ன பண்ணுறான்? ஒரு நல்ல ஜோதிடனை காட்டி அது வேணாம்ப்பா, கொஞ்சம் 2 நாள் பிந்தி ஆரம்பிச்சின்னா அந்த காலம் என்ற கன்வேயர் பெல்ட்டு 1 மாதம் தாண்டி வரும்போது அங்கே ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும். அதனால் உன் பிஸ்னஸ் மேலே வரும். ஸோ நான் அந்த நல்ல காலம் கெட்ட காலம் என்று 2ஆக பிரித்து, நீ சொன்ன காலம் கெட்ட காலம் வேண்டாம், நான் சொல்கிற காலம் நல்ல காலம் வேண்டும் என்று நான் பாகுபாடு செய்கிறேன். இதாங்க நல்ல காலம் கெட்ட காலம் வந்த கதை.